சில வேர்ட்ஸ்க்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் வரலாம். இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது மெயினா என்னன்னா உங்க ரைட்டிங்கா இருக்கலாம், ரீடிங்கா இருக்கலாம், ஸ்பீக்கிங்கா இருக்கலாம், லிசனிங்கா இருக்கலாம். எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான் அது. ஆல்ரைட். புவனேஸ்வர் இதை படிச்சிருக்கீங்களா? டியர் மிஸ்ஸஸ் பிரைன் ஆரம்பிக்கணும், சொரையால முடியணும். Dear Mrs. Brine, I am sorry, but I can't come to your class. Dash more because I have dash returned to my country. My sister is going to get married dash month. I want to go shopping. Dash had to choose a dress. My parents dash going to make a big meal for the guests, and there will dash a lot of work in the kitchen. I am sorry, I dash leave the English class. You are dash very good teacher. Please dash goodbye to the other students for dash. Thanks again. சூப்பர், பெஸ்ட் விஷயம் சொல்ல. அருமை. அந்த டோன்ல எவ்வளவு பெரிய சேஞ்ச் வந்துருச்சு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹர். வெரி நைஸ். பெருசா இது இல்லாம அப்படியே அழகா ஃப்ளூயண்டா பேசுறாப்ல. அதுக்கு வந்து எகெயின் நம்ம பண்ற ஒர்க்கு தான் ஃப்ளூயன்சி கொண்டாந்து காட்டும். சூப்பர், வெரி நைஸ். இப்போ என்னன்னாக்கா அப்படியே நேர்த்தி பண்ண மாதிரி இல்லாம ஒரு வாக் த்ரூ பண்ணிட்டு அந்த வேர்ட்ஸை கொண்டு வருவோம். ஸோ இது டைம் கொடுக்காம வாக் த்ரூ பண்ணிட்டே பண்ணலாம். டியர் மிஸ்ஸஸ் பிரைன், கவிதா மேம், இது என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இதுல ஃபிட் பண்ணணும். அந்த டேஷ் ப்ரிபோசிஷன் மாதிரி வருமா சார்? என்ன மாதிரி சார்? ஒரே ஒரு வேர்டு அது எப்படி இருக்கும்னாக்கா ப்ரிபோசிஷனா இருக்கலாம். இன், ஆன், அட், பை, ஃபார், இது மாதிரி. இது ப்ரொனவுனா இருக்கலாம். ஐ, வி, யூ, மீ, இந்த மாதிரி சொல்லுங்களா. மை, மை இருக்கலாம். இல்லைன்னா சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கலாம். இது ஃபுல்லா இருக்கலாம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிப்பாங்க. நம்ம எழுதுறப்ப எதுவும் தப்பு இல்லாம எழுதணும், தப்பு இல்லாம எழுத முடியுமான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான். ஓகே சார். மோஸ்ட் ஆஃப் த டேஷுக்கு ஒரே ஒரு வேர்டு தான் போட முடியும். ஸோ அந்த அந்த ஒரு வேர்டு நீங்க 2 வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் 2 ஆன்சர் 3 ஆன்சர் இருக்கலாம் சில வேர்ட்ஸுக்கு, சில டேஷுக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டேஷஸ்க்கு ஒன்று தான் இருக்கும். ஆல்ரைட், I'll pick Sumati ma'am. I am sorry, but I can't come to your class dash more. Anymore, sir. Anymore. இந்த ஒரு வார்த்தை பாருங்க எவ்வளவு கிளீனா அந்த கனெக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னு. மோருக்கு முன்னாடி இது வந்தோடனே ஐ கான்ட் கம் டு யுவர் கிளாஸ் எனிமோர். நிறைய பேருக்கு இதுல கஷ்டம் வரலாம். எப்படி கடாரு சில பேர் சொன்னாங்கன்னு. அவங்களோட இதுவரையில அவங்க கொடுத்துருக்க ரீடிங், இதுவரையில அவங்க பண்ணதை வச்சு அவங்க சொல்றாங்க. ரைட், எதுவா இருந்தாலும் இந்த எனிமோர் தான் வரும், வேற எந்த வார்த்தையும் வராது. ஐ எம் சாரி, பட் ஐ கான்ட் கம் டு யுவர் கிளாஸ் எனிமோர். எனிமோர்னு அப்படியே எழுதிக்கிங்க. 41 எனிமோர்ல எனி அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. Now Bhodeshwari 42 anymore because but I have dash returned to my country. சொல்ல முடியுமா? I have to return. I have to return to my country. அந்த to தான் அந்த இடத்துல. I have to return to my country. இப்போ பாருங்க சில இடம் வந்து டஃபா இருக்கலாம். இந்த my sister is going to get married dash month. Next sir. Next month இருக்கலாம், this month கூட இருக்கலாம், தப்பு இல்ல. இந்த this month இருக்கலாம், next month இருக்கலாம். 43 பொறுத்தவரை 2 ஆன்சர். This or next. Now Ayapraj sir, I want to go shopping dash her to choose a dress. Ayapraj sir. With her sir. அவ்வளவுதான், with her. I want to go shopping with her to choose a dress. Very good. My parents dash going to make a big meal for the guest. My parents are going. Plural are the functional part தான் எடுத்துருக்காங்க. For the guest, and there will dash a lot of work in the kitchen. There will be a lot of work in there will be a there will be a lot of work in the kitchen. Very good. I am sorry, I dash leave the English class. I will leave the English class. I will leave the English class. I am sorry, I will leave the English class. Sister marriage guy in the month போறதுனால. You are dash a very good teacher. You are a very good teacher. You are a very good teacher. Please dash goodbye to the other students. Please tell goodbye to the other students for me. Tell சொல்ல மாட்டாங்க. Say வருமா sir? Please say சொல்லுவாங்க. Say goodbye. Please say goodbye to the other students for me. For me. Very good. Anymore.
have to return. Get married this month to go shopping with her. My parents are going to make a big meal and there will be a lot of work. I will leave the English class. You are a very good teacher. Please say goodbye to the other students for me, on behalf of me, for me. இது ஒரு வகையில வந்து பாருங்க பயங்கர ஈஸியா பத்தி பாருங்க. முதல் நாள் பாக்குறப்ப நேர்த்தி பாக்குறப்ப கொஞ்சம் இதா இருந்தது. இப்ப கடகடகடன்னு வர்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? Look at this. நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் for sure. Don't worry. Sometimes it is going to be tough. All right. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கு இருக்கு இந்த குவாலிட்டியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் ஹார்டா இருக்கும். டியர் லோனா குளோரியா அவங்களுக்கே உள்ள உரித்தான ஒரு லெட்டர் ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் ஒரு லெட்டர் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், எங்க நம்ம தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு, எங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ரைட். அபிராமி மேம் இதை மட்டும் அப்படியே படிச்சு காட்டுங்க. வித்தவுட் ஆன்சர் படிச்சு காட்டுங்க. டேஷ் வச்சு. Yes, sir. Dear Lorna, how dash you? I am happy because that month I got a new job in the city center. I dash working in a tourist information office and dash is very interesting. Start work dash morning at 7:30. So I dash to get up very early. I love this job because I meet people from a dash of different countries. I like telling them dash our city. Here is a dash photo of me. I am dash my new uniform. Dash. Like it? With love. Gloria. என்ன தெரியுங்களா, இதுல வந்து அதை விட இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. சில டேஷுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்கும். மல்டிபிள் ஆன்சர்ஸும் பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸா இருக்கும். நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஆன்சரையுமே நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஒண்ணு நினைச்சிருக்கோம், இன்னொன்னு கூட அந்த இடத்துல வரலாம். How are you? I am happy because dash month I got a new job in the city center. Next month, sir. Next month வராது இல்ல. Last month I got a new job. Last month I got a new job. This month கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 15-20 நாளுக்குள்ள வந்துட்டு இன்னைக்கு 19ஆம் தேதியில இருக்கு, 18ஆம் தேதி. I got ன்னு கொடுத்ததுனால last month. got ன்னு போட்டதுனால last ன்னு போடலாம், this ன்னு போடலாம். Okay, sir. பாசிபிள். நம்ம எந்த டேல இருக்கோங்கிற பொறுத்து. இப்ப நான் 31ஆம் தேதியில இருக்கேன் அப்படின்னா நான் 8ஆம் தேதி எனக்கு ஜாப் கிடைச்சதுன்னா this month I got a new job னே சொல்லலாம். So 41க்கு ரெண்டு ஆன்சர். யாருனாலும் இப்ப பாருங்க, I am happy because last month I got a new job or this month I got a new job. ஆனா next month போட்டுற கூடாது. இந்த நல்லா பாத்தீங்க, got a new job in the city center. I dash working in a tourist information office வந்து ஈஸி தான். 42 பொறுத்தவரை கஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்க சப்போர்ட்டிங் verb மட்டும் தான் எடுத்திருக்காங்க. என்னவா இருக்கும் அதுக்கு? I am working in a tourist information office. ஐங்கிறதுனால am present tenseல நீங்க போடணும். அததான் அவங்க செக் பண்றாங்க, கரெக்டா பண்றாங்க. அடுத்தது பாருங்க, and dash is very interesting. இதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான். And it is very interesting. இன்னொரு வாட்டி, and it is very interesting. it is very itங்கிறது எதை குறிக்குது? Job. வேலையை சார் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்களா சார், அந்த ஒர்க்க சொல்றாங்க சார். அருமை. இதுதான் இந்த ப்ரொனவுன். 43 வந்து ப்ரொனவுன். நல்லா பாருங்க. 43 ப்ரொனவுன், 42 சப்போர்ட்டிங் வெர்ப் பண்ணிருக்காங்களா? 41 லாஸ்ட் மந்த்ங்கிற அட்வர்ப் சொல்லிருக்காங்களா? ரொம்ப ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் தான் அது. ஐ ஸ்டார்ட் ஒர்க், இது கொஞ்சம் கஷ்டமானது. நீங்க அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஐ ஸ்டார்ட் ஒர்க் டேஷ் மார்னிங் அட் 7:30. ஒரே வார்த்தை தான் இருக்கணும். This morning. ஓ வராதே வராதே. திஸ் மார்னிங் In the morning சார். இன்னொரு வாட்டி. In the morning. வராது. இந்த மார்னிங் ரெண்டு வேர்ட்ஸ்ல ஒரு வேர்ட் தானே போடணும். I start work this morning. யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், கொண்டு வர முடியுதான்னு. இந்த மாதிரி விஷயம் தான் கிரியேட்டிவ். இது உங்களுக்கு வந்து அந்த அதை கொண்டு வரணும். உங்களுக்கு நாலேஜ் வச்சு கொண்டு வந்துடலாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வேர்டு தானான்னு தோணும். Tomorrow morning வருமாங்க சார். வராது. இவங்க பொதுவா தானே சொல்றாங்க. அதுலயே வந்துச்சு பாருங்க, க்ளூ கொடுத்துட்ட பாருங்க. Sir, today? வராது. டுடே மார்னிங் வராது. அவங்க பொதுவா தானே சொல்றாங்க. அச்சா சார். அட் மார்னிங் வராது. அட் நைட் தானே வரும். Early morning at early morning. ஏர்லி மார்னிங் வராது. 7:30 உங்களுக்கு வந்துருச்சு. அது ஏர்லி போட வேணாமே. அவங்க தெளிவா சொல்றாங்களே, நான் காலைல போகணும் அப்படின்னு.
நீங்க இன்னைக்கு நாளைக்குன்னு அது குறுக்குறீங்க. சார் வெரி மார்னிங் கொடுக்கலாம். எங்கேயோ கிட்ட நெருங்கிட்டாரு. ஏர்லிங் சார், ஏர்லி மார்னிங். 7 மணிக்கு வர எவ்ரி மார்னிங், எவ்ரி மார்னிங். எவ்ரி மார்னிங் அடிச்சாரு பாருங்க. எவ்ரி மார்னிங், ஈச் Okay, மார்னிங், எவ்ரி okay, மார்னிங் sir. ரெண்டு ஆன்சர் 44க்கு நோட் பண்ணிக்கீங்க. daily காலையில எவ்ரி போகணும். மார்னிங் இல்லனா ஈச் மார்னிங். பாத்தீங்களா, ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. ஆனா நம்ம ரொம்ப திறமையாயிட்டோம் பாத்தீங்களா. இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டா போதும். இது மாதிரி ஒரு 20-25 லெட்டர் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது எழுத்தும் வந்துடும், பேச்சு வந்துடும். ஐ ஸ்டார்ட் ஒர்க் எவ்ரி மார்னிங் ஆர் ஈச் மார்னிங் அட் 7:30. ஸோ ஐ 45 இதுலயும் ரெண்டு ஆன்சர் இருக்கு. I have to get up. சூப்பரா சொன்னாங்க. ஐ ஹேவ் டு கெட் அப். இன்னொரு answer நீங்களே I சொல்லுங்க. need to get up. சூப்பர். ஐ வாண்ட் டு கெட். சார் ஐ வாண்ட் டு கெட் கூட சொல்லுங்க. வராது. சொல்லுங்க சார், திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஐ வாண்ட் டு கெட். அது வாண்ட் இல்ல, இது நீடால இருக்குது. வாண்ட் இல்ல, தேவையால இருக்குது. இது விருப்பமா இல்லையா? அவங்க பாருங்களேன், 7:30 மணிக்கு இருக்கணும்னு சொல்றாங்களே. ஐ வாண்ட் வராதே. நீங்க வாண்ட் வந்து மூணாவது சாய்ஸா போடலாமே தவிர இந்த ரெண்டும் தான் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஐ நீட் டு கெட் அப் வெரி ஏர்லி, ஐ ஹேவ் டு கெட் அப் ஏர்லி. ஒரு நிர்பந்தம் இருக்குது, விருப்பத்தை தாண்டி போயிடுதே. பட் குட் அட்டெம்ப்ட். ஐ லவ் திஸ் ஜாப் பிகாஸ் ஐ மீட் பீப்புள் ஃப்ரம் ஐ லவ். பாருங்க, 2-3 ஆன்சர் இருக்கு. எப்படி கொண்டு வருவீங்க? 2-3 ஆன்சர் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இப்படி பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரியும். The number of different countries. The number of different countries, Americanized version. சூப்பரா சொன்னாங்க. Number of different countries. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? A lot of different countries. A lot of countries. UK India style. A lot of different countries. Super. இதெல்லாம் இன்னொன்னு இருக்கு. சூப்பரான ஆன்சர். Many sir, many of Many of வராது. Many அப்புறம் many different countries ஒரு ஆஃப் வராது. வீல ஆரம்பிக்கும். நமக்கு தெரியும், தமிழ்நாட்டுல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வீல ஆரம்பிக்கும். வேரியஸ். நவுன மாத்துங்க. வேரியஸ் அருமையா அவங்க சொன்னாங்க. அட்ஜெக்டிவ் நவுன மாத்திருங்க. அபிராமி மேம், நவுன மாத்துங்க. வேரியஸ் எப்படி நவுன மாத்துவீங்க? Variant வருமா சார்? நாளைக்கு கிளாஸ் மாத்துறது. இன்னொரு சொல்லுங்க. Variant of country. வேரியன்ட் அட்ஜெக்டிவ் தான். வேரியன்ட் எப்படி நவுன மாத்துவீங்க? வெரைட்டி. Variety of different countries. அவ்வளவுதான். நாளைக்கு அந்த கிளாஸ் எடுக்க போறோம். அட்ஜெக்டிவ் டு நவுன், அட்வர்ப் டு நவுன் அப்படியே கொண்டு வருவோம். வெர்ப் டு நவுன் கொண்டு வருவோம். நவுன் ரொம்ப முக்கியம். I meet people from a variety of different countries, a number of different countries and a lot of different countries. நோட் பண்ணிக்கிங்க. ஃபாஸ்டா போகணும்னு இல்லை, ஆனா கரெக்டா போயிடணும். அது எல்லா பாசிபிலிட்டிஸும் ஒர்க் அவுட் பண்ணணும். இது வந்து நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு செமி ஃபார்மல் லெட்டர் தான். ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுற ஒரு லெட்டர் தான். I meet people from a lot of variety of. I like telling them dash our city. About I like telling பாருங்க gerund. I like telling இந்த verb கிடையாது, noun. அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. I like telling. இது வந்து இந்த dash மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண கூடாது, என்டையர் திங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதனாலதான் அந்த மாதிரி ஒரு ஹோம்வொர்க் கொடுக்க சொல்றது. இது மாதிரி ஒரு 20 லெட்டர் 30 லெட்டர் நீங்க எடுத்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது. இங்க பாருங்க, ஐ நீட் டு கெட் அப் வெரி ஏர்லி. எப்படி எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. அது கவனிக்கலாம். எனக்கு அப்படி ஒரு தேவை இருக்கு, என்ன ஃபோர்ஸ் பண்ணி எழுப்பி விடணும், நான் எழுந்திரிச்சே ஆகணும் அப்படிங்கிற விருப்பத்தை தாண்டி தேவையா போயிடுது. அதனால அந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க எக்ஸ்கிளமேஷன். ஐ லைக் டெல்லிங் them about our city. Here is dash photo of me. Here is your photo. இன்னொரு ஆன்சர் வந்தது. என்ன ஆன்சர் வந்தது? tag சொன்னா சார். Here is இன்னொரு சொல்லுங்க. tag sir. Tag. Photo of me. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஸ்பெல்லிங் எதுக்கு கரெக்டா கேட்க மாட்டேங்குது குரல். tag வருமா சார்? TAKE. Here is take எப்படி வரும்? இஸ்க்கு அப்புறம் வராது. இஸ்க்கு அப்புறம் அந்த 20 ஸ்ட்ரக்சர்ல எதுவுமே வரலையே. அந்த 20 ரிவைஸ் பண்ணுவோம். Here is a photo of me. Here is your photo of me தான் சார். ஏன் போட்டோ? ஒரே ஒரு போட்டோ தானே.
ஈஸ்வரன் என்ன சொன்னீங்க? சார் few வரலாமா சார்? சொல்லுங்க. Here is few photo of me. இல்ல வராது. வியூல போட்டோஸ் வந்திருக்கணுமே. போட்டோஸ் Some photo, sir. Here is some photo of me. சம் வராது. போட்டோ தானே இருக்கு. போட்டோஸ்னு இருக்கணுமே இப்ப. அப்ப ஏ தானே சார் வரும்? ஏ மட்டுமே ஆன்சர். ஏ மட்டுமே ஆன்சர். அது புரியுதுங்களா? சம் ஃபியூ எல்லாம் வராது. சம் ஃபியூ லாட் எதுவுமே வராது. ஏன்னா வெறும் போட்டோ தான் கொடுத்திருக்காங்க. அதுதான் டெஸ்ட் பண்றாங்க. அதுதான் டெஸ்ட் பண்றாங்க. Here is a photo of me. I am ஐப்ராஜ் சார். dash my new uniform. ரெண்டு ஆன்சர் இருக்கு. சூப்பரா இருக்கு ரெண்டு ஆன்சர். I'm in Like, like. எப்படி I am like my new uniform னு வராது. I am wearing my new uniform. சூப்பரா அடிச்சாங்க. I am wearing my new uniform. அது மாதிரி இன்னொரு சிம்பிளா ஒரு வேர்ட் இருக்கு. அதுவும் பர்ஃபெக்ட் ஆன்சர். I am wearing பர்ஃபெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கணும் எல்லாரும். I am wearing இருக்கு. இதை படிச்சு காட்டணும். வேற இன்னொரு என்ன இருக்கு? சுமதி அபிராமி மேம் ட்ரை பண்ணுங்க. இன்னொரு ஆன்சர் சிம்பிள் வேர்டு. I am in my new uniform. சூப்பரா அடிச்சாங்க. I am in my new uniform. இன்னும் ஒரு ப்ரிப்போசிஷன் வச்சு பண்ணலாம். சுமதி மேம் சொன்ன மாதிரி wearing மெயின் verb. சூப்பர். I am wearing Would you like it, sir? I am wearing my new uniform. I am in my new uniform. ரெண்டுமே சூப்பர். 50. Do you Do like you it? like it? Do you like it? அவ்வளவுதான். இப்ப ஐயப்பராஜ் சார் வந்து எனக்கு முழுசா படிச்சு காட்ட போறாரு. டியர் லவ்னால இருந்து லவ் க்ளோரியா வரையிலும் அப்படியே அழகா ஆன்சரோட படிச்சு காட்ட போறாரு. Okay. How are you? How are you? I am happy because last month I got a new job in the city center. I am working in a tourist information office and it is very interesting. I start work every morning at 7:30. So I have to get up very easily. I love this job because I meet people from a lot போடலாமா சார்? போலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லி I like telling them about our city. Here is a photo of me. I am wearing my new uniform. Would you like it? Love. வெரி குட். இயர்லி மட்டும் ஈஸிலின்னு சொல்லிட்டீங்க. ஆனா Okay. சூப்பரா ஒரு 99 கொடுத்துடலாம் உங்க ரீடிங் அவுட் ஆஃப் 100. அருமை. இது மாதிரி தான் ரீட் பண்ணணும். இதை அப்படியே எழுதி பார்க்கணும். எழுதுறதை படிக்கணும். படிச்சதை Sir, கேட்கணும். 50க்கு do you இல்ல would you ரெண்டுமே போடலாமா சார்? வராது. உடிவு வராது. do you like it தான் வரும். would you like it வரவே வராது. ஏன் உட்டுன்னா பக்கத்துல இருக்காரு அவரு. அவர் வந்து அவர்கிட்ட நீங்க கேக்குறீங்க would you like it? உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு பக்கத்துல இருந்து கேட்கிற மாதிரி வீட்டுக்கு வந்தவரை கேட்கறது. do you like ஒரு பொதுவான இடத்துல அவரோட இதை கேட்கறது. I am in my new uniform. do you like it? இது பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு. would you like it தான் நம்மகிட்ட would you like நம்ம கொடுக்க போறோம். எதையோ கேட்பாங்க. Do what, sir? do மட்டுமே வரும். would you சொன்னாரு அதனால கேட்டேன் சார். would-ன்னு எனக்கும் சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் நானும் விட்டுட்டேன். ஐயப்பராஜ் சார் do you like it? would வராது. Okay. அருமை. சோ இது வந்து ஒண்ணு இல்ல. இந்த படிக்கணும், படிச்சு வாய் விட்டு படிக்கணுங்கிற நினைப்பு வரணும். தப்பு இல்லாம எங்கெல்லாம் தப்பு நடக்கும் அதை கரெக்ட் பண்ணுங்கிறது வரணும். அப்புறம் கம்ப்ளீட்டா நம்ம படிச்சு நம்ம குரலையே நம்ம கேட்கணும். இதெல்லாம் பண்றப்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். இந்த லாங்குவேஜ் ரொம்ப ஈஸி ஆயிடும். கவிதா மேமுக்கு இன்னொரு டெஸ்ட் கொடுத்துடலாமா? ஆல்ரைட். கவிதா மேம் எனக்கு வித்தவுட் ஆன்சர் எனக்கு ரீட் பண்ணுங்க. Okay, sir. ஆல்ரைட். Would you two come on combined trip? Dash. We are going to forest in bus and we will stay at campsite. Dash Friday to Sunday. Dash has hot shower and dash small shop and you dash rent bicycle there. The trip dash 25 pounds. It is very cold there that night, so you should take warm clothes and you will dash to wear strong shoe. Dash you want to come
tell me today. அகமட் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி. கவிதா மேம் கொஞ்சம் நர்வஸ்னஸ் அந்த லாங்குவேஜ்ல இருந்தது. பைசைக்கிள்ஸ்க்கு பைசைக்கிள்னு மட்டும் சொன்ன மாதிரி இருந்தது. அது மாதிரி கொஞ்சம் ஒன்றும் இல்லை, தைரியமா பேசலாம், நீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து கொஞ்சம் மாடரேட்டான ஒரு பேப்பர் தான். would you like to come on a camping trip? லைக் அவங்களே போட்டாங்க. would you like to come on a camping trip? வேணுமா வேண்டாமா, வரியா வரல பாருங்க. இந்த வுட்டுங்கிறது வந்துச்சுங்களா, டூ யூ லைக்னா பொதுவா உங்களுக்கு கேம்பிங் ட்ரிப் பிடிக்குமான்னு. ஆனா would you லைக்னா வீக்கெண்ட் மென்ஷன் பண்றாங்க, வரியா வரலையான்னு கேக்குறாங்க. இது புரியுதுங்களா அபிராமி மேம்? இந்த வித்தியாசம் would you like do you like இருக்கும். Yes, sir. Yes, sir. புரியுது. ஹியூஜ் டிஃபரன்ஸ், மாத்திர கூடாது நம்ம. அது மாதிரி ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்ககிட்ட நம்ம பேச வர்றப்ப டூ வுட்ட மாத்திர கூடாது. அவங்க வேற மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க, வேற மாதிரி நினைச்சிருவாங்க. இந்த கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிடும். கேர்ஃபுல்லா இருக்கணும். டூ வுட் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப காமனா தான் வரும், ஆனா பாத்துக்கணும். ரைட், ஆல் ரைட். இதை வந்து ஒரு அப்படியே ஆன்சரா கொண்டு போவோம். நம்ம பிக் பண்ணுவோம். புவனேஸ்வரி, would you like to come on a camping trip dash weekend? This weekend. this weekend தப்புல, next weekend போட்டாலும் தப்புல, லாஸ்ட் வீக்கெண்ட் தான் போட முடியாது. புரியுதுங்களா? this weekend தான் போடலாம், அடுத்த வீக்கெண்டும் போடலாம். அது புரியுதுங்களா அபிராமி மேம்? நீங்க கன்வின்ஸ்டா? திஸும் போடலாம், நெக்ஸ்டும் போடலாம். Yes, sir. Okay. அது ரொம்ப முக்கியம். அந்த லாஜிக் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் போட்டுற முடியாது. அதுமாதிரி லாஸ்ட் வாட்டி ஒரு இதுல பார்த்தப்ப லாஸ்ட் வீக்கெண்ட், திஸ் வீக்கெண்ட், நெக்ஸ்ட் போட்டிருக்க முடியாது. ஸோ அதே தான் இது நடக்க போற ஒரு விஷயம். ப்ரெசென்ட்லையும் சொல்லலாம், ஃபியூச்சர்லையும் சொல்லலாம். திஸ் வீக்கெண்ட்னு சொல்லலாம், நெக்ஸ்ட் வீக்கெண்ட்னு சொல்லலாம். புவனேஸ்வரி, we are going to dash to the forest. Trip to the park. into sir. வராதே Into the forest. நடுவுல Go to the, sir, go to Verb the, go or have. இன்னொரு Yearly to the forest. go to the, ஐயப்ராஜ் சார் ஏதோ சொன்னாரு, சொல்லுங்க. வெர்ப் இதுதானே சார் வரும், ஒரு வெர்ப் வரும் கரெக்ட்டுங்களா? டு verb தான் வரும். நீங்க சொல்லுங்க, verb என்னன்னு சொல்லுங்க. Sir, yearly வருமா? ஒரே நிமிஷம், 42 தானே. we are going to. ஆமா. சுமதி ஏதோ சொன்னா வந்தாங்க. sir, go to the, we are going to go to the, ஆன்சர் மொத்தம் 3 ஆன்சர் இருக்குது இதுல. மொத்தம் 3 ஒரு ஆன்சர் வந்து 3மே பெர்ஃபெக்ட் ஆன்சர். we are going to go to the forest, பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் ஒன்னு. ஆனா பாக்கி ரெண்டுத்தை கண்டுபிடிக்க முடியுமா? பாக்கி ரெண்டை கண்டுபிடிக்க முடியுமா? அருமையா சொன்னாங்க, go to the forest. அபிராமி மேம் ட்ரை பண்ணுங்க, மண்டே உடைச்சிட்டு ஏதாவது. travel வருமாங்க சார்? வருமா சார்? we are going to travel to the forest. சூப்பர், நோட் பண்ணிக்கணும். மூணாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம், சொல்ல முடியுமா? Trip sir. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கே உள்ளது, இந்தியால கிடையாது. இந்தியா பணக்கார நாடு இல்ல. Sir, trekking. இல்ல, we are going to என்ன சொல்லுவாங்கன்னா, we are going to drive to the forest. ஓ, drive. எல்லாரும் கார் வச்சிருக்காங்களா? டிரைவிங் வந்து சாதாரணமா சொல்லுவாங்க. அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உள்ளது. we are going to drive to the forest, we are going to travel to the forest, we are going to go to the forest. சூப்பர் புவனேஸ்வரி, கண்டினியூ பண்ணுங்க. we are going to go to the forest In the school bus, and we will stay at a campsite on Friday. ஆஹா, மிஸ் பண்ணிட்டீங்களா? From Friday to Sunday. 2 வந்திருக்கு, ஆன் போட முடியாது. நீங்க பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் சொல்லணும். 2 இருக்குல்ல, அப்ப ஆன் போட முடியாது. Okay, sir. பிக் ஒன். இது தப்பு நடக்கிறது தான். முன்னையும் பின்னே பார்த்துக்கணும். அது பார்த்துக்கணுங்க. ரோட்ல கிராஸ் பண்ற மாதிரி லெஃப்ட் ரைட் பாக்குற மாதிரி லெஃப்ட் ரைட் பார்த்துக்கணும். எஸ், அட் a campsite. From sir. from 2 பின்னாடி 2 வருது பாருங்க கவிதா மேம். Okay sir. அந்த 2 இருக்கிறதுனால ஃப்ரம் தான் போடணும். அந்த 2 இல்லாம வெறும் ஃப்ரைடே இருந்ததுன்னா 2 சண்டே எல்லாம் இல்லாம இருந்தா ஆன் ஃப்ரைடே போடலாம். அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஃப்ரமும் ப்ரிபோசிஷன் தான், ஆனும் ப்ரிபோசிஷன் தான். பட் எதை போடணுங்கிறது பார்க்கணும். இல்லைன்னா மாத்தி விட்டுரும். ஃப்ரைடே டு சண்டே. எஸ் புவனேஸ்வரி, read it. It has sir. it has hot showers. Hot showers. அப்புறம் And a small shop. பியூட்டிஃபுல். இதுதான் வேணும் எனக்கு. அண்ட் ஸ்மால் ஷாப், இதுதான் எனக்கு வேணும். நீங்க பேசுறப்ப இதே தான் வரப்போகுது. and you. And
And you are நல்லா பாருங்க rent. ஆறுக்கு அப்புறம் எப்படி ரெண்ட் வரும்? உங்களுக்கு ரெண்ட் தான் And you get rent bicycle or not, sir? கெட் வராது. Sir, can. கேன் ரெண்ட். You can rent bicycle. ரெண்ட் Okay. வந்து நவுன் கிடையாது. ரெண்ட் நவுனா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வெர்பா யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? கேன் மாடல் வெர்ப் போட்டு எப்படி இது பண்றாங்க? சோ மாடல் வெர்ப் பத்தி ஒரு கிளாஸ் நெக்ஸ்ட் இருக்குது, மிஸ் பண்ண வேணாம். ரெண்ட் அண்ட் வெர்பா யூஸ் பண்றாங்க பாருங்க. அதுதான் இங்கிலீஷ்ல வந்து இந்த இடத்துல தான் குழப்படி பண்றாங்க இல்லைங்களா? கேன் ரெண்ட் பைசைக்கிள்ஸ் தேர். கேன் ரெண்ட். ஆர் ரெண்ட் எல்லாம் புவனேஸ்வரி சொல்றாதீங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு ஆர் ரெண்ட் ஆர் ரெண்டிங்னு இருக்கும் இல்லைங்களா? வெறும் ரெண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஆறு ரெண்ட் வந்துருமா? அப்படி வர 20 செக்ஷன்ல இருக்கவே இல்லையே. நமக்கு தெரியாம எங்க செக்ஷன் இருக்குது. அவ்வளவு அருமையா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆறு ரெண்ட் சொல்லக்கூடாது. நம்பர் 47 புவனேஸ்வரி. The trip costs 25 pounds. ஸ்பெல் பண்ணுங்க. COSTS. பியூட்டிஃபுல். இன்னொன்னு சொல்லிருக்கீங்களா? காஸ்ட் மாதிரி இன்னொன்னு இருக்கு. என்னது? ஏதாவது கவனிங்க. நேற்று பார்த்திருப்போம். கவிதா மேமுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். நேற்று வரலங்கிறதுனால அடிக்கலாமா? காசு பதில் ஒரு சின்ன வார்த்தை. இவங்க சுரேஷுங்க, அவங்க சுமதி. அபிராமி ட்ரை பண்ணுங்க. அப்படியே ரெண்டே லெட்டர் தான், சின்ன குட்டி வார்த்தை. Sir, expense வருமாங்க சார்? ரெண்டே லெட்டர் தான். அந்த ட்ரிப்பையே இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ட்ரிப் இஸ் 25 pounds. இஸ்ஸும் போடலாம், COSTSும் போடலாம். அவங்க அருமையா புவனேஸ்வரி சொன்னாப்ல, குட் ஜாப், இஸ்ஸும் போடலாம். வெரி நைஸ் புவனேஸ்வரி. அடுத்தது கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கு, பாத்துக்கணும். It is very cold there at night. At night பதில் இன்னொன்னு என்ன போடலாம்? நல்லா பாருங்க என்ன மாதிரி எப்படி வந்து பாருங்க லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் வேற ஆங்கிள் இருந்து நீங்க பார்க்கலாம். இட் இஸ் வெரி கோல்ட் தேர் அட் நைட் அப்படின்னு போட்டீங்க. அட்டுங்கிற ப்ரொபோஷன் போட்டீங்க. அப்சல்யூட்லி ரைட். இன்னும் 2 ஆன்சர் இருக்கு புவனேஸ்வரி. இன்னும் 2 ஆன்சர் இருக்கு. ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்ல முடியுமா? நோட் பண்ணி. Sir, during. டூரிங்க்கு அப்புறம் டூரிங் தேன்னு வரணும். அப்புறம் மேம் டூரிங்க்கு அப்புறம் தே வரணும். அது அருமையானது. டூரிங் நைட்னு சொல்ல முடியாது. டூரிங் த நைட். அப்ப 2 வார்த்தை. டூரிங் வார்த்தை வராது. எக்ஸலென்ட். every night அப்புறம் there each night போட்டுங்க. every night each night. இது இல்லாம ஒரு வார்த்தை சூப்பர் வார்த்தை இருக்கு. இது ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்க கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன்ஸும் சொபிஸ்டிகேட்டடா உள்ளவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்னவா இருக்கும்? 3 letters. நோட் பண்ணிக்கீங்க. அபிராமி மேம் உங்களுக்கு ஒரு குவிஸ். அந்த 3 லெட்டர்ஸ்ல முதல் லெட்டர் ஏ. There are also. ஏ இல்ல, மொத்தம் 3 லெட்டர். முதல் லெட்டர் ஏ. யார் வேணாலும் சொல்லலாம், அபிராமி மேம் மட்டும் இல்ல. பாருங்க எவ்வளவு வார்த்தை வந்துருச்சு. அட் நைட் வந்துருச்சு, எவரி நைட் வந்துருச்சு, ஈச் நைட் வந்துருச்சு. இவ்வளவுதானுங்க. இந்த 40-50 வார்த்தையை தான் நீங்க எந்த லெட்டர் போனாலும் டெம்ப்ளேட்ல தான் யூஸ் பண்ணுவோம். வேற எதுவும் இல்ல. ரொம்ப சிம்பிள். இது மாதிரி ஒரு 40-50 லெட்டர் நீங்க படிச்சு எழுதி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எந்த டைப் லெட்டரும் நீங்க எழுதிடுவீங்க. அபிராமி மேம் ட்ரை பண்றீங்களா? அந்த ஏல ஆரம்பிக்கிறது 3 லெட்டர். எதுக்காக இவ்வளவு டைம் எடுக்கிறோம்னா, நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அது மைண்ட்ல அப்படியே நிக்கும். நான் சீக்கிரம் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன்னு வச்சுங்க, அடுத்த லெட்டருக்கு அது இன்னொரு வார்த்தையா போயிடும். 10 வார்த்தையில இன்னொரு வார்த்தையா போயிடும். கலக்கிட்டாரு. ஆல்ரெடி ALL ஆல் நைட் கலக்கிட்டாரு. அமைதியா இருக்காரு, எதுவுமே பதில் சொல்ல படார்னு அடிச்சிட்டாரு. ஆல் நைட், எவ்ரி நைட், ஈச் நைட், அட் நைட். நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ், இந்த ஒரு 40-50 வார்த்தை நீங்க பாக்குறீங்க இல்லையா? இந்த ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு. இந்த 40-50 வார்த்தை தான் நீங்க எழுத போற எல்லா லெட்டர்லயும் டெம்ப்ளேட் ஆகணும். நீங்க முடிஞ்ச அளவு நீங்க எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்க்கலாம். லெட்ஸ் டூ திஸ். நைஸ் சார், நைஸ். அது அப்படியே எழுதிடுங்க நீங்க. அப்படியே ஆல்ரெடி இது எல்லாமே கவிதா மேம் நீங்க ஃபாலோ பண்ண முடியுது இல்லைங்களா? பண்ண முடியுது சார். The trip is 25 pounds. It's very cold there. All night, at night, every night, each night. So
கமா போட்டு சோ போட்டிருக்காங்க பாருங்க, நச்சுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. கமா போட்டுட்டு அந்த சென்டென்ஸை முடிக்காம கன்ஜங்ஷன் அழகா சோ உள்ள கொண்டு அந்த கமா காட்டுது பாருங்க. அதனாலதான் இந்த கமா ஃபுல் ஸ்டாப் என்ன வச்சிருக்காங்களோ விடக்கூடாது. திஸ் so you should take warm clothes and you will dash to wear strong shoes. Sir, B. Have to. You will have to. You will have to. அப்புறம் இன்னொரு வருது will be a sir. You will need to. இல்ல பி வராது, பிக்கு அப்புறம் டூ வந்துடாது, டூ வராது. Sir, you will need to. You will need to அடிங்க. இப்பதான் இருப்பதான் சார் சொன்னதை நினைச்சு பார்க்கணும். You will want to wearங்கிறது அமெரிக்கன் எழுதிக்கிங்க. You will want. You will want to லைட்டா வச்சிருப்பாங்க. அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன் வந்து you will want. 3 ஆன்சர் பாசிபிள்ங்க. You will have to, you will need to. இந்த you will want toங்கிறத யூஎஸ்ல, யூகேலயும் இந்தியாலையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது விருப்பத்துக்குரியது. இது இவங்க லைட்டா ஹம்பிளா சொல்லணும், ரூடா சொல்லக்கூடாதுன்னு you will want சொல்லுவாங்க. You will need to, you will want to, you will have to. 3மே போட்டுக்கலாம். Wear strong shoes. That's a big one. புவனேஸ்வரி, the last sentence படிங்க. You will want to wear strong shoes. Do you want to come? Do you want to come? எப்படி இது question mark இல்லையே? Question mark Sir, இல்லையே. if you want to If come, you tell me want today. to come, tell me today. பாத்தீங்களா, கமாவுக்கும் கொஸ்டின் மார்க்குக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? கமா போடுறப்ப if தான் வரணும், அங்க கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா do தான் வரும். ஸ்லிப் ஆயிட்டோம் பாத்தீங்களா? அதனாலதான் சொல்றது அந்த பஞ்சுவேஷனை பார்க்கணும், படான்னு சறுக்கி விட்டுரும். If you want to come, tell me today. இதை நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், எனக்கு பக்காவா நீங்க எழுதி பண்ணணும். நீங்க இல்ல, நீங்க வீட்டுல அந்த ஒர்க் பண்ணலன்னாக்கா இந்த 50 வார்த்தை ஒரு 40-50 வார்த்தையை தான் ரொட்டேட் பண்ணுவீங்க. அது வந்து மனசுல பதியாது. நீங்க எழுதணும், படிக்கணும், பேசணும், கேட்கணும். நல்லா பாத்துங்க. You have to do that. You have to do that. All right. Would you like to come on a camping trip this weekend? We are going to go to the forest. We are going to travel to the forest. We are going to drive to the forest in the school bus. In the school bus, and we will stay at a campsite from Friday to Sunday. It has got hot showers. It has hot showers and a small shop, and you can rent bicycles there. The trip is 25 pounds. The trip costs 25 pounds. It's very cold there. Every night, each night, at night, all night. So you should take warm clothes, and you have to wear. You will need to wear. You will want to wear strong shoes. Yeah. If you want to come, tell me today. Ahmed, student secretary. All right. நெக்ஸ்ட் வந்து கவிதா மேம் படிக்க போறாங்க. லைன்னு படிக்கலாம், அமெரிக்கன்ஸ் வந்து லைன்னு படிப்பாங்க, லின்னு படிக்கலாம். இது பேர் தான், யூகே காரங்க லின்னு படிக்கலாம். கவிதா மேம் வித் டேஷோட படிங்க, வித் ஆன்சரா படிங்க. Yes, sir. Here, Lynn, I'm writing here. I am writing to say thank you. That's the 2 nights I stayed in That's lovely home. It does good to see you again. Here, that's the photographs, that's your children that you asked for. There are good photos or aren't? That's. I hope you like that. I really love my new camera. I was going to visit my sister in New York next week. I does take a lot of photos there too. I haven't seen my sister for a long time. ஆன்சரே சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் அகைன். லவ் ராங். சூப்பர் கவிதா மேம். சில இதெல்லாம் அப்படியே வார்த்தை வந்துடுச்சு பார்த்தீங்களா? மல்டிபிள் ஆன்சர், இந்த 50க்கெல்லாம் மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்கு, கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அது பண்றப்பதான் அவங்க ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவங்க லைட்டா மாத்தி விடுவாங்க அந்த வார்த்தையை. அது கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இந்தியன் மெத்தட்ல நம்ம பண்றதும் ஓகே. லாங் டைம்ங்கிறது இந்தியன் மெத்தட், அமெரிக்கனைஸ்டு வெர்ஷன் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஆல் ரைட். அபிராமி மேம் படிச்சிருங்க ஆன்சரோட. ஐ எம் ரைட்டிங் டு சே. எஸ் சார். எஸ் படிச்சிருங்க. I am writing to say thank you for the 2 nights. For the 2 nights. அந்த பீரியட் 2 nights பீரியட் வந்து ஃபார் தான் வரும். ப்ரொபோசிஷன் அருமையா சொன்னாங்க. Thank you for the 2 nights. I stayed in your lovely home. Your lovely home. அருமை. பாருங்க pronoun என்ன clean-ஆ போடுறாங்க பாருங்க. It was good to see It you. was good to see.
பாருங்க இட் வாஸ் குட் பாஸ்ட் டென்ஸ் ஐ ஸ்டேட் வாஸ்னு மறந்து பாருங்க இஸ் எல்லாம் போட்ட கூடாது அருமையா வாஸ் குட்னாங்க பாருங்க இட் வாஸ் குட் டு see again I am writing present continuous to say thank you for the 2 nights I stayed simple past in your lovely home. It was good simple past. Wow, it was good simple past. பாருங்க அந்த இஸ் வாச மாத்திர கூடாது இங்க இஸ் போட்டீங்கன்னா தப்பாயிடும் வாஸ் அருமையா போட்டாங்க very good start 41 42 43 44 here. Sir, I am having a doubt. Here the photographs, no? Here some. Here dash the photographs. Here dummy subject. Verb the 44 ல வரணும். Verb the 44 ல வரணும். Here dummy subject பாருங்க. Here are the photographs. That's it. Here are the photographs. எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க நான் சொன்ன மாதிரி இது பிக்சர் எடுத்து அனுப்புறேன். இத நீங்க வந்து பண்ணணும். இந்த பர்టిక్యులர் இது வந்து ரொம்ப அருமையானது. Here are the photographs. Here dummy subject. There here are dummy. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் verb வந்தே ஆகணும். verb இல்லாம இருக்க கூடாது. Here are the photographs. அபிராமி மேம் here are the photographs 44 45 அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. Of your children, sir, of your children. Of your children proportion. They are good photos or not? Isn't it? Or not, isn't it? Of your children that you ask for they are good photos aren't Aren't they? they? Very nice. Aren't they? Go for it. I hope you will like it. எங்க மிஸ் பண்ணீங்க போட்டோகிராஃப்ஸ் போட்டோஸ் ப்ளூரலா இருக்கு எங்க மிஸ் பண்ணிட்டீங்களா You like them. them நல்லா பாருங்க இது திருப்பி இன்னொரு வாட்டி வாக் த்ரூ பண்ணுவோம் மேம் முடிக்கட்டும் ஐ ரியலி லவ் ஸ்டார்ட் அது பண்ணுங்க அது சொல்லுங்க I really love my new camera. எக்ஸலென்ட் I'm going to visit my sister in New York next week. next week very good I will take. very nice Yes, sir. I will take a lot of photos there. That too. that too எப்படி கமா போட்டு 2 போட்டு டபுள் ஓ போட்டு டாட் வச்சிருக்காங்க that too you too சொல்லுவாங்கல how are you I am fine have a super day have a wonderful day you too அப்படிமாங்கல அதேதான் Yes. I haven't seen my sister for a long time. சூப்பர் டைம் வந்திருக்கு அமெரிக்கனைஸ்ட் எப்படி சொல்லுவாங்க நச்சுங்க ஹாலிவுட் மூவிஸ்ல லாங் W ல ஸ்டார்ட் ஆகும் 5 எழுத்து W ல ஸ்டார்ட் ஆகும் 5 எழுத்து வாட்சா சார் லாங் வாட்ச் வராது ஐ ஹேவன்ட் சீன் மை சிஸ்டர் ஃபார் லாங் சூப்பர் வார்த்தை அடுத்த லெட்டர் சொல்லிடுவீங்க W ஒரு லெட்டர் ரெண்டாவது லெட்டர் H While, sir, while. long while இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றதுல இத படிச்சு I am writing present continuous I stayed நல்லா பாத்துங்க கர்சரை பாருங்க நீங்க எப்படி அவங்க கோச்சிருக்காங்கன்னு பாருங்க I am writing இப்ப எழுதிட்டு இருக்க உங்களுக்கு அப்படிங்கிறது I am writing number 2 that's a present continuous I stayed number 5 simple past it was good to see number 5 simple past புவனேஸ்வரி நீங்க பாத்துக்கணும் here are the photographs என்ன நம்பருங்க புவனேஸ்வரி here are the photographs என்ன டென்ஸ்ங்க Sir, 1 da sir. One simple present of your children that you asked for என்ன டென்ஸ்ங்க என்ன டென்ஸ் you asked for 5. five simple past நீங்க பேர் சொன்னாலும் பரவாயில்லை நம்பர் வேண்டாம் எனக்கு பேர் சொல்லணும் they are good photos நம்பர் சொல்லுங்க they are good photos டென்ஸ் பேர் சொல்லுங்க Simple present. Simple present, sir. aren't they again simple present I hope simple present you like them simple present I really love simple present my new camera I am going to இங்க பாருங்களேன் present continuous வச்சிட்டு next week போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா I am going னு போட்டுட்டு present continuous போட்டு ஃபியூச்சர்ல ஒரு டேட் கட்டாயமா போறேன்னு அர்த்தம் நான் போறேன் கட்டாயமா போறேன் நெக்ஸ்ட் வீக்குன்னு நல்லா நோட் பண்ணிக்கங்க வெறும் I am going நான் போய் கொண்டிருக்கிறேன் வெறும் I am going போய் கொண்டிருக்கிறேன் I am going next weekனா நான் கட்டாயமாக போகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுங்க ஃபியூச்சர் டேட் போட்டீங்கன்னா ஸ்கெடியூல்டு ஈவெண்ட்னு அர்த்தம் நான் கட்டாயமா போறேன் அப்படிங்கிறது தான் நல்லா பாத்துக்கணும் நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாதுங்க இந்த நெக்ஸ்ட் வீக்கை பார்த்தோடனே சிக்னலோட மாறுதுனாங்கன்னா இந்த இடத்துல நான் போறேன் கட்டாயமா போறேன்னு அர்த்தம் முக்கியம் பின்னாடி ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல அப்ப கரெக்டா பாத்துக்கணும்
I am going to visit my sister, but number 2 தான், number 9 sound ஆகும், number 2 தான். I will take a lot of photos there. என்ன நம்பருங்க? 9, sir. 9. I haven't seen my sister. என்ன நம்பருங்க? 3, sir. எக்ஸலண்ட். 1 யூஸ் பண்ணிருக்காங்க, 2 யூஸ் பண்ணிருக்காங்க, 3 யூஸ் பண்ணிருக்காங்க, 5 யூஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு பாருங்க, எவ்வளவு அருமையா யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஈஸ்வரன் சார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இதுதான். நம்ம காலத்தை உள்வாங்கிக்கிறோமா? காலத்தை உள்வாங்கிட்டு அட்ஜஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி வேர்ட்ஸ் அட்ஜஸ்ட் வேர்பு தான் அடிபடும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து காலத்தை அட்ஜஸ்ட் பண்றப்ப, டென்ஸுக்கு நீங்க மாறுறப்ப அந்த வேர்பை கரெக்டா யூஸ் பண்ணும். ஒண்ணு இந்த 20 டென்ஸை தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்று வந்து எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபார்மேட்ல எழுதி படிச்சு பேசி கேட்டு பண்ணாதான் கரெக்டா ஃபிட் ஆகும். ஸோ அதான் சர்வரோக LSRW, சர்வரோக நிவாரணி. எஸ், 30 மினிட்ஸுக்கு முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவோம். லெட்ஸ் கவர் திஸ் again. கவிதா மேம் தான் நான் பார்க்க இது பண்ண போறேன். லெட்ஸ் லுக் அட் இட். All right, here you go. Dear Chef, I am having a good holiday. Dash போடுங்க, எல்லாமே dash போடுங்க. Dash Australia. When we arrived 2 weeks, dash the weather was bad and it was cold. Now the weather is better and we go to the beach that day. This we are staying in city, but the week we want to a Great Barrier Reef because water was so warm. I loved swimming there. The fish were all different dash red, yellow, purple. Australia dash very beautiful. We don't want dash come home. See you at the end dash September. வெரி குட், வெரி குட். எனக்கு என்ன வேணும் தெரியுங்களா கவிதா மேம்? நான் அனுப்புற எல்லாத்தையுமே படிச்சு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும். ஏன்னா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். படிக்கிற கார் ஓட்டுற மாதிரி தாங்க. டிரைவிங் ஸ்கூலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க? பேசஞ்சர் சீட்ல அவர் உட்காந்துருப்பாரு. இந்த டிரைவர் கத்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதை பண்ணணும். மைதானத்துல ஓட்டலாம், கூட்டம் இல்லாத இடத்துல ஓட்டலாம், ஆனா ஓட்ட வேண்டியது நீங்க தான். படிச்சு எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பும். ஏன்னா அது படிக்க I am having a good holiday dash Australia. When we arrived 2 weeks dash the weather was bad and the dash was cold. Now the weather is better. பாருங்க, weather was bad, cold, is better னு சேஞ்ச் பண்றாங்க பாருங்க. And we go to the beach dash day. This week we dash staying in Sydney, but conjunction உள்ள கொண்டு போறாங்க பாருங்க. Dash week we went to the Great Barrier Reef because start பண்றாங்க பாருங்க. because sentence, because dash water was so warm. I loved swimming there. The fish were, பாருங்க எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. சப்ஜெக்ட் verb அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். all different colors, red, yellow, purple. அதோட நிப்பாட்டிக்கணும். பர்பிள்னு முடிச்சா அது பாருங்க எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டுருக்காங்க பாருங்க. போட்டதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா அடுத்த சென்டென்ஸ்ல வருது பாருங்க. ஆஸ்திரேலியா dash very beautiful. We don't want dash come home. See you at the end dash September. இது சாதாரண பீஸ் கிடையாது. We are going to do it one by one here. So Sumati ma'am, dear Jeff, அப்படியே ஆன்சரோட அப்படியே படிங்க. Okay, sir. I'm having a good holiday in Australia. In Australia, yes. When we arrived 2 weeks, there the weather was bad. அப்ப சொல்லுங்க 41 என்னவா இருக்கும்? There வருமாங்க சார்? வராதே. When we arrived and Sir, before வராதே. before தப்பானதாச்சு. ஏன் அபிராமி மேம்? பிஃபோருக்கு அப்புறம் பிஃபோர் 4 years 5 years வந்தா வரும். பிஃபோர் நம்ம தப்பா யூஸ் பண்ணுவோம் இந்தியால. பிஃபோர் வந்து தப்பா யூஸ் பண்ணுவோம். 3 letters. சார் ஆன்சர் வருமாங்க சார்? 3 letters. For when we arrived ன்னு தெளிவா சொல்றாங்க பாருங்க. I am having this present continuously அடிச்சிட்டு உடனே சிம்பிள் பாஸ்ட் போறாங்க பாருங்க. அப்ப என்ன வார்த்தையா இருக்காங்க? பிஃபோர் வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட், நல்ல ட்ரை, ஆனா கரெக்டான ஆன்சர் இல்ல. பிஃபோருக்கு அப்புறம் கிளியர் வரணும் மேம். அபிராமி மேம், பிஃபோருக்கு அப்புறம் பீரியட் வந்தா வரும். பிஃபோருக்கு முன்னாடி பீரியட் வரும். 2 weeks ago. Ago. Okay.
When we arrived 2 weeks ago, the weather was bad and it was cold. And it was called very nice. And the அப்படி weather வந்து இட்டா pronoun கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். Now the weather is better and we go to the beach today. டுடே உடைக்க கூடாது. டுடே ரெண்டு வார்த்தை கிடையாது, ஒரே வார்த்தை. Okay, sir. ஆஹா, We go to today the வராது. beach this day, was sir? சொல்லுங்க. This day? This day வராது, வராது. Now the weather is better and we go to the beach. ஏகப்பட்ட ஆன்சர் இருக்கு, ஏகப்பட்ட ஆன்சர் இருக்கு. Now the weather is better. ஏகப்பட்ட அபிராமி மேம் நான் க்ளூ கொடுத்துட்டேன். ஏகப்பட்ட ஆன்சர் இருக்கு. Sunday day, வருவாங்க sir. All day, every day, each day. என்ன weather நல்லா? Yeah, all day, every day, each day. நல்லா பாருங்க. Because now the weather is better and we go to the beach. அப்பாடான்னு இருக்கும். இப்ப நமக்கு weather வந்து எப்படி இருக்குமோ அவங்களுக்கு weather, நமக்கு மழை பெஞ்சா நல்லா இருக்கும், அவங்களுக்கு வெயில் அடிச்சா நல்லா இருக்கும். Now the weather is better. Better weather, Now the வெயில் அடிச்சா better weather. We go to the beach all day, every day, each day. Okay. That's a tough one. 44, Sumati ma'am. This week we are staying in Sydney, Yeah. but last week we went to the Great Barrier Reef Super. because that water, because Try பண்ணுங்க முடியும், உங்களால முடியாது. Half, sir, because of இல்ல வராது. Because of water அப்படி வராது. because the water இன்னொரு வாட்டி. because the water was so warm. Article, the water, definite article. Super. The water was so warm. So warm. I loved swimming there. The fish were all different. Wow, fish பாருங்க. ஃபிஷ்க்கு ஃபிஷஸ்னு ஒரு வார்த்தை கிடையாது, எழுதிக்கிறீங்களா? FISHES னு ப்ளூரல் கிடையாது, நோட் பண்ணிக்கிங்க. ஃபிஷஸ்னு படிச்சிடாதீங்க. யார்ட்டையாவது இங்கிலீஷ் காரர்கிட்ட பேசுறப்ப ஃபிஷ்னு தான் சொல்லணும். ப்ளூரலுக்கு ஃபிஷ் தான், சிங்குலருக்கு ஃபிஷ் தான். அதனால The fish were all different color. The red, yellow. ரெட், yellow, purple மூணு கலர் போட்டுருக்காங்க. கலர்னு போடக்கூடாது, டிஃபரண்ட்னு வந்து Color தான் சார் சொன்னேன். Color தான் சொன்னேன். வெரி குட் சூப்பர். The fish were all different color, red, yellow, purple. Australia is very beautiful. ஆஸ்திரேலியா வெரி சாதாரணமா கடந்து போயிட முடியாது. இந்த சூப்பரான வார்த்தை. இன்னும் ரெண்டு வார்த்தை இருக்கு. சுமதி மேம் ட்ரை பண்ண முடியுமா? ஆஸ்திரேலியா இஸ் ஆர்டினரி ஆன்சர், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆன்சர் ஒன்னு இருக்கும். அபிராமி மேம் ட்ரை பண்ணுங்க, புவனேஸ்வரி ட்ரை பண்ணுங்க. இதை எப்படி கொண்டு வரீங்க பாக்கலாம். கவிதா மேம் இன்னும் ரெண்டு ஆன்சர் இருக்குது, ட்ரை பண்ணலாமா? மறக்க கூடாது, அப்படிதான் நீங்க படிக்கணும். ரசிச்சு படிச்சா மட்டும்தான் முடியும். ரசிச்சு தான் பண்ண. ஆஸ்திரேலியா இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஒரு ஐடியா கொடுக்கவா? எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்ல முடியும். எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்ல முடியும். Yes sir. Sir. எஸ்ல ஆரம்பிச்சு இன்னொரு வாட்டி. Seems. சூப்பர். ஆஸ்திரேலியா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. சீம்ஸ். Australia seems very beautiful. அப்புறம் சீம்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்கு. looks. Yes. Australia looks very beautiful. Okay sir. Yes. Australia seems very beautiful, looks very beautiful. Yes, very is beautiful. okay. Right. அடுத்தது. We don't want to come home. Yes. See you at the end at September. Oh. On September. Oh no. End of September. End இருக்கே. End சமயம் பார்க்கணும். See you at the end of September. எண்டையும் பார்க்கணும், செப்டம்பரையும் பார்க்கணும். அது Okay. செப்டம்பர் மட்டும் பார்த்தா இன் செப்டம்பரா போயிடும். ஆனா எண்ட் இருக்கிறதுனால எண்ட் ஆஃப் செப்டம்பரா மாறுது. அருமை. இதுல சில விஷயம் மட்டும் பார்க்கணும். I am having a good holiday, present continuous. When we arrived 2 weeks ago, simple past. The weather was bad, simple past. And it was cold, simple past. The weather is better, simple present. And we go to the beach, simple present. This week we are staying in Sydney, present continuous. But last week we went, simple past, to the Great Barrier Reef. Because the water was so warm, simple past. I loved swimming there, simple past. Swimming is a gerund. The fish were all different, simple past. Different colors,
ரெட் எல்லோ பர்பிள். நான் பர்பிளுக்கு அப்புறம் எக்ஸ்கிளமேஷன் பாருங்க. ஆஸ்திரேலியா இஸ் வெரி பியூட்டிஃபுல் சிம்பிள் ப்ரெசன்ட். ஆஸ்திரேலியா seems very beautiful simple present. Australia looks very beautiful simple present. We don't want do plus want simple present to come home. Come home க்கு அப்புறம் எக்ஸ்கிளமேஷன் பாருங்க. We don't want to come home. வீட்டுக்கே நாங்க வரப்போல அங்கேயே இருந்தெல்லாம் நினைச்சிட்டோங்கிற ஒரு இது அந்த எமோஷனை காட்டுறாங்க பாருங்க. See you at the end of September. இது ஜாலியா என்ஜாய் பண்ணி நீங்க படிச்சா எந்த மொழியும் உள்ள போயிடும். மொழியை பொறுத்தவரையிலும் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். கத்துக்கணும்னு கத்துக்கூடாது. ஜாலியா படிக்கிறோம். பாரதி சொன்ன மாதிரி அப்படி ஜாலியா படிச்சு போகணும் வந்துடும். அதனால சீம்ஸ்ங்கிறது பாருங்க. லுக்ஸ் சீம்ஸ் எல்லாம் ஒரு வேர்டு வந்து ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. ஆனா ஆஸ்திரேலியா இஸ் வெரி பியூட்டிஃபுல்ங்க சாதாரண ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிருங்க. லுக்ஸ் சீம்ஸ் வெளியில இருந்து பாக்குறப்ப ஆஸ்திரேலியா நல்லா இருக்கு, அழகா இருக்கு. உள்ளுக்குள்ள எனக்கு தெரியாது. நான் இருந்த வரையில அது நல்லா இருக்கு, நான் பார்த்த வரையிலும் அப்படிங்கிற ஒரு பெரிய மீனிங் கொடுத்துருக்கு. சூப்பர் சூப்பர். நான் சொன்ன மாதிரி இதை டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நான் அனுப்புறேன். Look at that. All right. சூப்பர். கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆல் ரைட். யார் இது பண்ணலாம்? யார்? ஈஸ்வரன் சார் பேச படிச்சிருக்கீங்களா? ஒரு லாஸ்ட் தான் இருக்கு. Yes, sir. Dear sir, Madam, I dashed at your hotel. Dash 3 nights from September 15th. True. Dash a shower. Dash a shower. I have need. Dash. Sleep in my room. Please can I dash on dash on ground floor. நல்ல வால்யூமா பேசுங்க. நல்ல வால்யூமா. I am going to drive to the hotel. Is dash a hotel or park? I dash arrive at about 10:30 p.m. What dash? Does the restaurant thus in the evening? If possible, I would like a meal. Dash. Super. I arrive. Super. I arrive. Thank you for your help. You are faithfully. Mark John. நேற்று பேசுறதுக்கு இன்னைக்கு அந்த நர்வஸ்னஸ் குறைஞ்சிருக்கு. அந்த வாய்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருக்குது. டெய்லி ஒரு 30 நாள் பல்ல கடிச்சிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா போதும். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அப்படியே ஜாலி ஆயிடும். நமக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆக ஜாலி ஆயிடும். ஏன்னா இப்ப நீங்க படிக்கிறது வந்து எப்படி வேணாலும் படிக்கலாம். சும்மா ஒரு எக்ஸசைஸா பார்க்கலாம். பட் ஒரு பீஸ் ஆஃப் ஒரு மொழிங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பண்பாடே இருக்கு. பின்னாடி ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்கு. தமிழுக்கு அப்படிதான், இங்கிலீஷ்க்கு அப்படிதான். ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு லாங்குவேஜுக்கு கட்டாயமா இருக்கும். ரைட். இப்ப ஒன் அட் எ டைமா நம்ம இது பண்ணுவோம். மேம் சும்மா ட்ரை பண்றீங்களா? ஆன்சர் பண்றீங்களா? I look like a room at your hotel. I would like a room at your hotel. Super. அப்புறம் ஈஸி. நம்ம பார்த்திருக்கோம் கவிதா மேம். இது பார்த்திருக்கோம். Sir. For 3 nights. For 3 nights. From September 15th to 17th. இதையும் நம்ம பார்த்திருக்கோம் கவிதா மேம். இதையும் நம்ம பார்த்திருக்கோம். From September 15th to 17th. அவ்வளவுதான். பாத்தீங்களா? ஒரு லெவலுக்கு மேல எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிள் ஆயிடும். அது அந்த விடாமுயற்சியோட அடுத்த 10 லெட்டர் அப்படி 10 லெட்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா வந்துடலாம். ஒரு I would like a single room. சொல்லுங்க. I would like a single room. With a shower. I also need big one. 44 சாதாரண விஷயம் இல்ல. பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சாதாரண விஷயம் இல்ல 44. கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்கிலீஷ்ல புரட்டி போட அந்த கான்செப்ட் எப்பயுமே. நீங்க சொல்லுங்க. உங்க வார்த்தையில சொல்லுங்க கவிதா மேம். I also need also phone. இருங்க. I also need க்கு அப்புறம் என்ன வரலாம்? I also need வரலாங்க சார். டெலிஃபோன். அபிராமி மேம் சொல்றாங்க பாருங்க. கிளாசிக் ஆன்சர்
அபிராமி மேம் சொன்ன மாதிரி ஐ ஆல்சோ நீடட் டெலிஃபோன். இந்த இடத்துல தான் நம்ம நிக்கணும். சுமதி மேம் ஐ ஆல்சோ நீடட் டெலிஃபோன் இருக்கா? ஐ ஆல்சோ நீடட் டெலிஃபோன் நவுனா சொல்றாங்க பாத்தீங்களா? அபிராமி மேம் ஐ ஆல்சோ நீடட் டெலிஃபோன் நவுனா சொல்றாங்க. ஆனா அமெரிக்கன்ஸ் வேர்பா மாத்துவாங்க. இத அமெரிக்கன்ஸ் வேர்பா மாத்துவாங்க. வேர்பா மாத்தினா என்ன வரும்? Use sir. ring வருமாங்க சார்? இந்த டேஷ் அப்படியே மாறிடும் பாருங்க. இப்ப அபிராமி மேம் சொன்னது பக்காவான ஆன்சர், அது தப்பே கிடையாது. ஆனா இன்னொரு பர்ஃபெக்ட் ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியம். ஐ ஆல்சோ நீட் a டெலிஃபோன் யூகேல சொல்லுவாங்க. இதே அமெரிக்கால ஐ ஆல்சோ நீட் 2 டெலிஃபோன் வாங்க. எழுதிக்கிறீங்களா? 44 2 அபிராமி மேம் இது புரியுதா? சார் புரியலைங்க சார். ஐ ஆல்சோ நீட் 2 டெலிஃபோன் வாங்க. எழுதுங்க சொல்றேன் நான். ஐ வாண்ட் டு ஃபோன் ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் வந்து அவனுக்கு ஃபோன் பண்ண விரும்புறேன். டெலிஃபோன் மாத்திடுவாங்க. டெலிஃபோனை வேர்பா மாத்துவாங்க. Need to telephone. Yes sir. ஐ ஆல்சோ நீட் டு டெலிஃபோன் இன் மை ரூம். நான் ரூம்ல இருக்கிறப்ப நான் டெலிஃபோன் பண்ணணும். ஐ ஆல்சோ சோ இது வந்து குளோபல் இங்கிலீஷ்ங்கிறதுனால ஏனாலும் கரெக்டான ஆன்சர் தான் 2னாலும். ஆனா ஏ வந்தா நவுன் டெலிஃபோனா இருக்குது, 2 வந்தா வேர்பு டெலிஃபோனா இருக்குது. முக்கியம். இது அடுத்த வாரத்துல நம்ம கவர் பண்றப்ப பக்காவா இந்த ஒரு இதை கவர் பண்ணுவோம். நவுன் டு வேர்பு, வேர்ப் டு நவுன் அமெரிக்கன்ஸ் அதிகமா பண்ணுவாங்க. அது பண்றப்ப அந்த ஹாலிவுட் மூவிஸ்ல நம்ம பேசுறப்ப சில வாட்டி குழப்பமா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம படிச்சதெல்லாம் யூகே சிஸ்டம், யூகே இங்கிலீஷ். ஆனா சினிமாவுக்கு போறது அமெரிக்கன் சினிமா பாக்குறோம். அப்ப அந்த உள்ள முரண் வந்து கட்டாயமா தெரியும். கடலுக்கு COLORன்னு அவன் போடுவான் ஸ்கிரீன்ல. நம்ம படிச்சது COLOURன்னு படிப்போம். அது மாதிரி நூத்துக்கணக்கான, ஒரு வார்த்தை இல்லை பரவாயில்ல, நூத்துக்கணக்கான வார்த்தை அப்படி இருக்கு. ஸோ அதனால நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் யூகே பேஸ்டு வச்சிருக்கோம். US பேஸ்டா தான் நம்ம இன்டர்நெட்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து, இன்ஸ்டாகிராம் வரணும் எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த முரண் வரும். அந்த முரணை தாண்டி நம்ம போகணும். அது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டா அந்த முரண் இல்லாம போயிடும். ப்ளீஸ் கேன் ஐ, சுமதி மேம், கவிதா மேம், ப்ளீஸ் கேன் ஐ, Please, can I take a quiet room on? can I reserve a room? Can I book a quiet room? Can I have a quiet room? Can I get a quiet room? Wow! Please, can I book, reserve, have, get? போடலாமா? ஏகப்பட்டது ஆப்ஷன் பாருங்க. உண்மையிலேயே ஆப்ஷன் இல்லாத மாதிரி தெரிஞ்சது ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ப்ளீஸ், can I get, can I book, can I reserve? Very nice. On 46. The Super. Kavita ma'am, on the ground floor. I'm going to drive to the hotel. And பாத்தீங்களா, I'm going to drive to the forest வந்து ஞாபகம் இருக்கா கவிதா மேம்? Yes, sir. அது ஆன்சர் போட பாருங்க. I'm going to go, I'm going to drive, ஞாபகம் இருக்கா? I'm going to go, I'm going to drive, அப்புறம் இன்னொரு வார்த்தை I'm going to travel. Yes. இங்க I'm going to drive to the hotel. கவிதா மேம், is dash of hotel. எங்க யோசிக்கிறீங்க? எங்க கஷ்டமா இருக்காது? 47 கஷ்டமா இருக்கா? இட்டா சார். Is there a டம்மி hotel? தூக்கி போடணும். Is there a hotel car park? There is a hotel car park மோல்ல. அந்த there எடுக்கறாங்க. Question mark. There dummy நம்ம டம்மி என்னன்னு நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். கட்டாயமா பார்க்கலாம். டம்மி எடுத்து வெளில கொண்டு வராங்க. அப்புறம் Is this I will arrive. is this இல்ல. Is there a hotel car park? இன்னும் ஒரு ஹோட்டலுக்கே போல. வெளியில இருந்து புக் பண்றாரு. அதனாலதான் ரிசர்வ் பண்றாரு, புக் பண்றாரு. வேணுமா, எனக்கு வேணும்னு சொல்றாரு. Is there a hotel car park? அதை தவிர வேற எந்த ஆன்சரும் இல்லை. 48 கவிதா மேம். I will arrive at about 10:30 p.m. I will arrive, சூப்பரா சொன்னாங்க. I will simple future. அப்புறம் What? நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு சொல்லுங்க. அந்த क्वेश्चन மார்க் வரணும். ஃபுல்லா படிச்சுட்டு தான் கரெக்டா அடிக்கணும். What does the restaurant close in the? இப்ப சொல்லுங்க. What time does the What time? சூப்பர். அத நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா அடிச்சிடலாம். What time does the restaurant close in the evening? பிரமாதம். If possible, I would like to meal. I would like a meal. 2 எதுக்கு சொன்னீங்க? I would like a meal. I would like dash இருக்கு, I arrive இருக்கு. Careful. when I arrive. When I arrive ஒரு ஆன்சர்.
when I arrive. UK answer, US answer. When I arrive. அருமையா சொன்னாங்க அபிராமி மேம். அந்த யூகே அந்த சிஸ்டத்துல படிச்சவங்கிறத காட்டிட்டே இருக்காங்க பக்காவா. when I arrive. இப்ப பாருங்க, if possible I would like a meal. I would like a meal. அந்த டயத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அமெரிக்கன்ஸ். Sir, after I arrive. சொல்லுங்க. After. After I arrive. எழுதிக்கிங்க when I arrive, after I arrive. இப்ப பாருங்க, I would like a meal. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7-8 இது பார்த்துட்டோம். திருப்பி ஒரே இதுதான் வருது. உண்மையிலேயே அவ்வளவுதானுங்க. கான்டெக்ட் தான் மாறும். நீங்க அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரா ஸ்டெப். அருமை கவிதா மேம், அருமை. எனக்கு வேண்டியது அப்படியே ஆடியோ எனக்கு கட் பண்ணி அனுப்பணும். ஈஸ்வரன் சார், கவிதா மேம், யாரெல்லாம் வந்து நம்ம நம்ம வார்த்தையை நம்ம படிச்சு நம்ம கேட்கணும். அது நம்ம கேட்கணும். யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பேசுறத நம்ம கேட்கணும். அப்பதான் அது வந்து ஆடி இன்னைக்குள்ள டெக்னாலஜிக்கு எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். வாட்ஸ்அப்லயே எல்லாமே பண்ணிட்டு போயிடலாம். அழகா பண்ணிட்டு போகலாம். I would like a room at your hotel for 3 nights from September 15 to 17. I would like a single room with a shower. I also need a telephone. I also need to telephone in my room. Please, can I reserve, can I book a quiet room on the ground floor? I'm going to drive to the hotel. Is there a hotel car park? I will arrive at about 10:30 p.m. What time does the restaurant close in the evening? If possible, I would like a meal after I arrive. I would like a meal when I arrive. Thank you for your help. Yours faithfully, Mark Jones. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, I would like 9 modal for 3 nights from. I would like a single room 9 modal. பாருங்க திருப்பி. I also need simple present number 1. Please, can I have number 9 modal. So இதுவும் நான் வந்து next week modal பத்தி கம்ப்ளீட்டா படிச்சலாம். I'm going to drive to the hotel. பாருங்க ஷூரா உள்ளது. 2 மாதிரி தெரியும், ஆனா 9 இது வச்சிருக்காங்க. But 2, let's go with the present continuous. Is there a hotel car park? Number 1, simple present. I will arrive, simple future number 9 at about 10:30 p.m. What time does the restaurant close? Just plus closes, simple present number 1 in the evening. If possible, I would like a meal 9 a.m. 9 modal, simple future modal. After I arrive or when I arrive, number 1 simple present. Wow, எப்படி கிளீனா பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த டென்ஸை மாத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த காலத்தை உள்வாங்கினா மட்டும்தான் அதை பண்ண முடியும். டென்ஸ் அதிமுக்கியமா இருக்கு, ப்ரொனவுன் இருக்கு, ப்ரொபோசிஷன் இருக்கு. I can do one more very quickly if you can make it. கார்லோஸ், நீங்க இது பண்ணிட்டோமா? நேத்து பண்ணியாச்சு. சார். சூப்பர், நோ ப்ராப்ளம். பண்ணாத ஒண்ணு எடுத்துருவோம். மரியா பண்ணிட்டோமா? சோஃபி பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம் சார். சூப்பர், வரும், கட்டாயமா வந்துரும். இது பண்ணிட்டோமா? லோரன்சோ பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டோம் சார். சூப்பர். ஜாக்லின் பண்ணிட்டோம் சார். இது முடிச்சிட்டேன் சார். பாத்தலாம். கன்சலஸ் பண்ணிட்டோம் சார். வெரி குட். ஒண்ணே ஒண்ணு இது பண்ணல சார். பண்ணல. வில்சன் பண்ணல. ரைட். இது ஒண்ணு மட்டும் பண்ணிடலாமா? 10 நிமிஷம் ஒரே அடி அடிச்சிடலாமா? ஒரு அடி அடிச்சிடலாமா? ஓகே சார். எஸ். புவனேஸ்வரி ரீட் பண்ணுங்க. Yes, sir. Dear sir, I lost my bag on a train last week. I was on the 8:30 a.m. train to Cambridge dash 10th May. It is dash large blue bag and my name dash written on the outside. Dash you found this bag. Yours faithfully, Mary Johnson. Dear Miss Johnson, I dash pleased to tell dash that we have your bag here. If you come dash this office dash give it to you. The office dash at 9 a.m. and close at 6:30 p.m. every day. Yours sincerely, J. Wilson. சூப்பர் பண்ணிடலாம். 9 minutes இருக்கு, அருமையா பண்ணலாம். இதுல உள்ள கஷ்டம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், என்னன்னு பாத்துக்கலாம். 1 minute அப்படியே எடுத்துங்க. I am going to walk through this. சுமதி மேம், அப்படியே ஆன்சரோட படிக்க முடியுமா பாருங்க. Okay sir. I lost my bag on a train
last week. லாஸ்ட் வீக் இப்ப திஸ் வீக்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா வீக்ல நடுவுலயோ கடைசியா இருந்தோம்னா இந்த வீக்கோட ஆரம்பத்துல திங்கக்கிழமை லூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க. புதன்கிழமை சொல்றப்ப திஸ் வீக்னு சொல்லலாம். அது புரியுதுங்களா? நீங்க அது வெள்ளிக்கிழமையில நீங்க இருக்கீங்க, செவ்வாய்க்கிழமை நீங்க காணடிச்சிட்டீங்க, அப்பயும் திஸ் வீக் லாஸ்ட் வீக் திஸ் வீக் ரெண்டும் ஓகே. Okay. I was on the 8:30 a.m. train to Cambridge station, sir. ஓ இல்ல அப்படிப்பட்ட வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. On 10th May. On 10th May. It is a large blue bag and my name has written on the outside. ஓ 44 தப்பு பண்ணிட்டீங்களே. தேவதானா Have சார்? written, sir. ஓ வராதே. My name. My name is written on the outside. Is written 13 is written. Wow. And my name is written on the outside. Did you? தப்பண்ண கூடாது. தேவதானா சார்? வராதே. Are you found this bag? சுமதி மேம் என்ன Can you சொல்லுங்க? found this back? கவிதா மேம் Can you? Will you? வராதே. யூ ஃபவுண்ட் இருக்க ஒண்ணே ஒரு வார்த்தை தான் வர முடியும் 45ல. Do you found this bag? If you வரும் உடைக்க முடியாது. ஃபவுண்ட் பாஸ்டா இது பாருங்க. V2 V3 Will you, sir? Will you? இல்ல V2 V3 ஃபவுண்ட் ஈஸ்வரன் சார் அதுக்கு பதில் சொல்லுங்க. அது சொல்ல வந்துரும் ஆன்சர். V3. V3 வந்ததுன்னா அப்ப என்ன வருங்க? Have you? Have you found this bag? Okay, sir. Have you found this bag? Have you found this one? Number 3. Yours 5 answer. கொண்டு போய் I am pleased to tell. I pleased to tell க்கு அப்புறம் 47. I am pleased to tell you that, sir. Tell you beautiful. Tell you that we have your bag here. If you come here this office. Come here எப்படி Come to this office. If you come to this office, I give you. ஒரே வார்த்தை தான். We give it to you. Will give it to you தான் முடிஞ்சு போச்சு. We give it to you. The office starts, sir. No. தமிழ் படிச்சிட கூடாது. பின்னாடியே வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை வச்சு அடிச்சிடலாமே. The office. பின்னாடி ஒரு வார்த்தை வருது. அத படிச்சே இது பண்ணிடலாமே. அது start at இல்லையே. Time வருமா சார்? Open. Opens. Open. The office opens. ஆமா நம்ம தமிழ் படிச்சிட கூடாது. At 9 a.m. and closes at 6:30 p.m. every day. சூப்பர். லாஸ்ட் 5 மினிட்ஸ் இது மட்டும் பாத்துடலாமா? குயிக்கா. இப்ப பாருங்க. opens போட்டுட்டாரு. opens I last losing loses. V2 last V3 last அது மட்டும் சொல்ல முடியுமா? V2 last V3 last I lost. சொல்லணுமே. Two, sir. Two. V2 last. V2, sir. பாருங்க on a train உள்ள நடந்து போற மாதிரி இருந்தா உள்ள நடந்து on a train. பாருங்க last week this week I was number 5 simple past train to Cambridge on 10th May. Right? It's a large blue bag and my name is written. Look at that simple present passive voice number 13 on the outside. Have you found number 3 present perfect this bag. Have you found this bag? I am pleased. Simple present. I am pleased in the adjective. Even the verb கிடையாது. I am pleased number 1 to tell infinitive verb to tell you that. Look at the pronoun that we have your bag here. If you come to this office preposition, will give it to you. The office opens simple present will give it to you. Number 9 previous one simple future. The office opens simple present at 9 a.m. and closes at 6:30 p.m. every day. Look at the signal word there. Every day. Amazing stuff. All right. So இதுல வந்து நீங்க ஏன் இத வந்து பண்ணணும்னா நீங்க இத ப்ராப்பரா பண்ணி கொண்டு போகணும்.
எப்படி டென்ஸை மாத்துறாங்க, ஏன் மாத்துறாங்க, இவ்வளவு மொத்தமே 20 டென்ஸ் இருக்கு, வெறும் 3-4 அவ்வளவுதான் யூஸ் பண்ணுவாங்க, 3-4 மேல யூஸ் பண்ண மாட்டாங்க. பாக்கி எல்லாம் இருக்குன்னு தெரியணும். எக்ஸ்ட்ரானரியா புக் எழுதுறப்ப, நிறைய எழுதணுங்கிறப்ப எல்லா காலத்தையும் அப்ப யூஸ் பண்ணுவோம். நீங்க நார்மலா பேசுறதுக்கு இவ்வளவுதான் 3-4 டென்ஸ் தான். அதனால பேச்சுங்கிறது ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கு. அதான் நான் எல்லாத்தையும் சொல்றது. ஒரு ஸ்டெப் அகலக்கால எடுத்து வச்சிருங்க. இந்த இதுல கட்டாயமா பண்ணுங்க. இந்த ஹோம்ஒர்க் பண்றது எப்பயுமே ஒரு பேட்ச்ல ஒருத்தவங்க 2 பேர் பண்ணிட்டே இருப்பாங்க பக்காவா. பார்த்தா அது கரெக்டா ஷைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ இதா இருக்கும். ஆரம்பத்துல அவ்வளோ வீக்கா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. போக போக கொண்டு வந்துருவாங்க. சார் இப்போ ஒரு டவுட்டுங்க சார். நீங்க எழுதுறப்ப படிக்கிறப்பெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அபிராமி மேம், இப்ப நீங்க பக்காவா டென்ஸா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இல்லையா? சார் இப்ப எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். மை நேம் வாஸ் ரிட்டன் வர தப்பாங்க சார் அது? அது எழுதப்பட்டிருக்குல்ல, இப்பயும் இருக்குது. இப்பயும் அந்த பேக்கை நீங்க எடுத்தீங்கன்னா என் பேர் எழுதியிருக்கும். ஓகே ஓகே. அதனால கொஸ்டின் அருமை. ஆனா வாஸ் முன்னாடி இருந்தது, இப்ப அந்த பேக்கே காணா போச்சு, இனிமே கிடைக்கவே கிடைக்காதுங்கிறப்ப வாஸ் ரிட்டன் போடலாம். இப்ப இருக்கும், கிடைக்கும் நம்பிக்கை எழுதுறப்ப அதுல எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. சோ அருமையான கொஸ்டின். ஆனா இது முன்னாடி உள்ளது நீங்க பாத்தீங்களா, அந்த புரிதல் தான். நீங்க தமிழ்ல வந்து அந்த டென்ஸை அனாயாசமா பண்ணுவோம். தமிழ்ல வந்து மாத்தோம், ஏன்னா அது மதர் டங். அது மாதிரிதான் அவங்க மதர் டங் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மதர் டங்குல பக்கத்துல கொண்டு போய் வச்சா மட்டும்தான் நம்ம காலத்தை உணர முடியும். நீங்க காலத்தை உள்வாங்கினா மட்டும்தான் 100% புரிஞ்சுக்க முடியும். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஆளால பேச முடியலன்னா அவரால் 100% புரிஞ்சுக்க முடியலன்னு அர்த்தம் தான். அவரால் 100% எழுத முடியலன்னு அர்த்தம். எனக்கு இங்க தப்பு வந்து அங்க வரும், அங்க ரைட் ஆயிட்டா இங்கேயும் ரைட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா உள்ளதுதான், எல்லாமே ஒரே தான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. நான் இன்னைக்கு பார்த்தது ஒரு 6-7க்கு மேல ரொம்ப சூப்பரா பார்த்தோம். நான் எல்லாத்தையுமே முடிஞ்சாலும் எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பி விடுறேன். நீங்க தயவு செஞ்சு இதுல ரீடிங் இருக்கு, இதுல ரைட்டிங் இருக்கு, இதுல லிசனிங் இருக்கு, இதுல ஸ்பீக்கிங் இருக்கு. புவனேஸ்வரி, நான் சொன்னது புரியுதா? இந்த டாஸ்க்ல எல்லாமே இருக்குங்க. உங்க ரீடிங் இருக்கு, உங்க ரைட்டிங் இருக்கு, உங்க லிசனிங் இருக்கு, உங்க ஸ்பீக்கிங் இருக்கு. ஸோ இத வந்து ஒரு 2-3 நேற்று எடுத்த மாதிரி எடுத்து அதை மட்டும் அனுப்பி விடுங்க, நல்லா இருக்கும். நீங்க அனுப்புறப்ப என்னன்னா, நான் சொன்னதெல்லாம் நினைப்பு வரும். டென்ஸ் சொன்னாரு, ஒரு இதுக்கு மல்டிபிள் ஆன்சர் சொன்னாரு, இது எல்லாமே நினைப்பு வரும். உங்க நோட்ஸையும் நான் அனுப்புற இந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் நீங்க வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த பசிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து விடை கிடைச்சிடும். ஸோ அதை அனுப்புங்க. நேற்று ஒரு 4 பேருக்கு மேல எனக்கு அனுப்புனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கே. டெஃபினட்டா நீங்க பண்ணுங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு 7 மாசம் கழிச்சு இதை எடுத்து பார்க்குறப்ப ஆச்சரியமா இருக்கும், இது எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணுமான்னு. அதுதான் வந்து நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு லெட்டர் எழுதுறதுக்கோ, நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் பேசுறதுக்கோ வர்றப்ப பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்டு வர்றப்ப, ஆண் வர்றப்பெல்லாம் பக்கவா இருப்பீங்க. ஃப்ரம் வர்றப்ப சீம்ஸுங்கிறாரு, லுக்ஸுங்கிறாரு, ஏகப்பட்ட ஆன்சர் வருது. புக்குங்கிறாரு, ரிசர்வ்ங்கிறாரு, அது எல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். மைண்ட்ல கட்டாயமா வரும். நான் அனுப்பி விடுறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் நைட். I will see you tomorrow at 8:15. Thank you very much. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, Thank sir. you, sir. Thank you so much.